சட்டை வந்து நல்ல சூப்பராக ரெடி ஆயிட்டு இப்போ நான் வந்து போகிறேன் போடையில மட்டும் போட்டுட்டு தூக்கி கொண்டு வரேன். அவள் வெயிட் பண்ணுங்க வார் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிட்டு கண்ணாடி வேண்டாம் என்ன ரைட். எங்கள் டாதராமாவுக்கு வந்து நான் நல்ல வடிவாக சூப்பராக ஒரு சட்டை ஒன்று தச்சு போட்டாச்சு. நான் திரும்பி காட்டுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் மிதுசா. இன்றைய நாள் நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய தையல் அறைக்கு தான் நிற்கிறேன். இன்றைக்கு ஒரு தையல் காணொளி தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்னென்னு சொல்லிச்சேன்னா நான் வந்து ஒரு ஃப்ராக் கொண்டு தைக்க போகிறேன், 40 ஃப்ராக் மாதிரி. அப்போ அது வந்து ஆதிராவுக்கு தான் தைக்க போனோம். ஆதிரா அந்த பிறந்த நாளுக்கு நான் கொடுக்குறோட சின்ன ஒரு கிஃப்டாக இருக்கட்டும். அப்போ கடையில் எடுக்கிறேன்டா அது வந்து கூட காசுக்கு எடுக்கலாம். அப்போ நோம்பலாக தைக்கிறேன்னு சொல்லி சொன்னால் நல்ல அழகான இப்போ அளவான சட்டையா. இப்போ எடுக்கிற சட்டையில் வந்து சில சைட்டால் அடிச்சுட்டு தான் போட வேண்டி வரும். நோம்பலாக நாங்கள் தைக்கிறோன்னு சொல்லி சொன்னால் அவள் அளவெடுத்துட்டு போட அவன் உடம்பு சேப்புக்கு அப்படியே இருக்கும். அப்போ அதால் வந்து நான் கூடுதலாக தைச்சி தான் கொடுக்குறோம். நான் அவாக்குமே வந்து எடுக்கிறத விட தைக்கிற உடுப்பு தான் விருப்பம் மாதிரி. அந்த நாங்கள் எடுக்க வந்து துணிகளை பார்த்து எடுப்பேன் தானே வாக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுண்டு. இப்போத்தை வெக்க நேரத்துக்கு வந்து நல்ல சொரப்பான மட்டை துணிகளாக இருந்தால் அவை போட்டால் சினுங்கி கொண்டு நிற்பினும் போடவும் அவை சினுங்கி கொண்டு நிற்க. இப்போ நாங்களெல்லாம் சில துணிகளில் சட்டை எடுத்து வச்சிருக்கிறோம். அப்போ எடுத்து சில இடங்களை போட்டு கூட்டி கொண்டு போனாலும் வரையக இன்னொரு உடுப்பு மாற்றி போட்டு தான் கொண்டு வரது. ஏனெண்டா சில உடுப்புகள் வந்து சரியான வெக்கியாக இருக்கும். அப்போ சினுங்கி கொண்டே இருப்பினும் பின் அதாலேயே வந்து ஒரு மன உளைச்சலாகவும் போடும். ஒரு போகிற இடங்களில் அழுது கொண்டே இருக்க எங்களுக்குமே வந்து ஒரு கஷ்டமாக போயிடும். அப்போ அதால் வந்து நாங்கள் நோம்பலாக வெக்க குறைஞ்ச துணியாக பார்த்து எடுத்து தான் நாங்கள் வீட்டிலேயும் தைச்சி போடுறது. வழுக்கிற இடங்களுக்கும் சில சட்டைகளை தைக்கிறது. சில சட்டைகள் வந்து வடிவாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் அதை நாங்கள் எடுப்போம். அப்போ நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து அவாவுக்கு பர்த்டேக்கு அக்கா வந்து இன்னொரு சட்டை எடுத்துருக்குறா. இது வந்து என்ன ஒரு சின்ன கிஃப்டாக நான் அதை தைச்சி அவாவுக்கு ஒரு போட்டு ஒரு அழகு பார்க்கணுமென்ற ஒரு ஆசைக்காண்டி ஒரு துணி ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன். துணியை பார்த்தீங்களா உண்மைக்கும் இது வந்து நல்ல நெட் துணி தான். நெட் துணி பக்கின்னு சொல்லிவிடும். ஆனால் இது நல்ல சாஃப்டான நெட் துணி. அவளுக்கு வந்து 1.5 மீட்டர் எடுத்தினான். 1.5 மீட்டர் அவ்வளோ பெருசாக தேவையில்லை. நான் கொஞ்சம் அந்த சுருக்கு சட்டை மாதிரி ஒரு 40 ஃப்ராக் வந்து உள்ளுக்க சுருக்கி அப்படியே போடுற மாதிரி கீழே பொப் பண்ணி நிற்கணும். ஆனால் உள்ளுக்க வந்து அந்த ஒரு நெட் மாதிரி கொண்டு வைப்பினம் அது நான் வைக்கலை. ஏன்னாண்டா அது சரியான வைக்கையாக இருக்கும். அப்போ அது வச்சா அப்படியே மடமடண்டி இருக்கும், அது அந்தரமாக இருக்கும். அப்போ நோமலாக ஒரு கோயிலுக்கு போடுறதுக்கோ இல்லாட்டி எங்கே போடுறதுனாலும் போடக்கூடிய மாதிரி ஒரு நோமலான ஒரு சட்டையாக தான் தைக்க போகிறேன். அப்போ அதுக்கு வந்து நான் 1.5 மீட்டர் இந்த நெட் எடுத்து நான் அப்போ இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு சாமஸ் துணி எடுத்தேன். என்னென்னா சாமஸ் வந்து நல்ல ஷைனிங்காக காட்டு பண்ணிட்டு இதில் வந்து 1 மீட்டர் எடுத்து வச்சிருக்கிறேன். நான் காணும் 1 மீட்டர் உள்ளுக்க தானே வைக்கிறது. நெட் கொஞ்சம் கூட வச்சா காணும் பண்ணிட்டு இதில் 1 மீட்டர் எடுத்து கொண்டு வந்து நான் அப்படியே பார்த்தீங்கன்னா 2 பூவுமே வந்து வாங்கி வச்சிருக்கிறேன். பூவை நாங்கள் நோமலாக வைக்கலாம், நல்ல கோல்ட் பூ உண்டு. அப்போ நான் வேறு டிசைனில் தான் பூ பார்த்தினா நான் பூ இல்லாமல் போயிட்டுது. அப்போ இதுதான் கிடந்தது. பின்ன இதை வேண்டி கொண்டு வந்து நான் ஒரு 2 பூக்காண்டி இளைஞ்சி திரியிறாதானே பின்ன கிடக்கிறத பயன்படுத்தி ஒரு சட்டை ஒன்று அழகாக அமைச்சு கொடுப்போம்னு சொல்லி போட்டு வந்திருக்கிறேன். அப்போ நாங்கள் எப்படி வெட்டுறது எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி முழுமையாக அவங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். எங்களோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வருமென்றதையும் கூறிக்கொண்டு வாங்க நாங்கள் எங்கள் ஆதிராமாக்குரிய சட்டையை தைக்கிறது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரி, நாங்கள் வந்து இப்போ சட்டையை எப்படி வெட்டுறதுன்னு சொல்லி பார்ப்போம். என்னையும் கவர் பண்ணுவோம்னு பார்த்தா என்ன கவர் பண்ணினா சட்டையை கவர் பண்ணிடலாங்களாக்கா. அப்போ என்ன பார்த்த முகங்கள் தானே. அப்போ அது பிரச்சனை இல்லை. நான் சட்டையை எப்படி வெட்டுறேன்னு சொல்லி காட்டுறேன். இந்த துணியை வந்து முதல் நாங்கள் சாமோஸ் துணியை வெட்டுவோம். அப்போ நாங்கள் மெட்ரோல மண்டால் தான் கீரைக்குள்ள சுவமாக இருக்கும். இப்போ நாங்கள் இதை வந்து இப்படி 2ஆக மடிக்க போகிறேன். மடித்து போட்டு அவன் இடுப்பு இது மேலே ப்ளவுஸின் உயரம் வந்து 8.5 இருக்குது. அப்போ நாங்கள் ஒரு 9.5 வெட்டுவோம். இப்படியே வெட்டுவோம். இந்த அகலத்துக்கே வெட்ட போகிறோம். நான் அப்புறம் உடம்பளவு சைட்டு அளவு குறைப்போம். அப்போ நாங்கள் இதை வந்து இப்படி வெட்ட போகிறோம். 8.5 9.5 வெட்டுவோம். மறைய செஞ்சு தையலுக்கு விட்டுட்டு நாங்கள் வெட்டுவோம். இதை நாங்கள் மிச்ச துணி இஞ்சால வச்சுட்டு மேலே ப்ளவுஸான வெட்டி போட்டு மிச்சத்தை வெட்டுவோம். அப்போ அப்படியே நாங்கள் இதை இப்படி 2ஆக மடிச்சதை நீ 4ஆக மடிக்கணும்.
மடித்து போட்டு நாங்கள் அவன் உடம்பளவுக்கு ஏற்ற மாதிரி வெட்ட வேணும். சரி, ஆதிரான்ற ஷோல்டர் வந்து 8 இருக்குது. அப்போ நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி இதில் கீறி அரைவாசி எடுத்து வெட்டணும். 4 காலை வெட்டி போட்டு அப்படியே உடம்பளவு வந்து 5 இருக்குது. 11க்கு நாங்கள் அரைவாசி தானே இதில் கீற வேணும். 5 அப்படியே கீழே அவைக்கு இப்படி வரும். அப்போ நாங்கள் உடம்பு அப்படி வெட்டுவோம். ஷோல்டரில் இருந்து கைரியால் எல்லாம் வெட்டி அப்படியே கீழே வெட்டுவோம். அண்ணாக்கும் ஒரு சட்டை தைச்சு திரட்டாம வந்து நிற்கிறார் பக்கத்தில். நாங்கள் சித்திக்கு முன்னாலே பொம்பளை பிள்ளை அவளுக்கு எடுத்து பார்க்கணுமெண்டங்களுக்கு ஒரு ஆசை இருந்தது. ஓ, நாங்கள் பொம்பளை பிள்ளை அவளுக்கு எடுத்து இருக்கா ரித்திக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கணுமென்ற ஒரு ஆசை இருந்ததான் நான் எங்களுக்கு பொம்பளை பிள்ளை புறந்துட்டேன் ரித்திக். அப்போ இந்த ஒரு அண்ணா தான் கேக் எல்லாம் விட்ட போயிடா நாங்கள். அண்ணா என்ன வேண்டி கொடுத்த நீங்கள் தங்கச்சிக்கு? என்ன வேண்டி கொடுத்த நீங்கள்? அண்ணா கேக் எல்லாம் வெட்ட போறாராம். என்ன கேக்கு வெட்ட போறீங்க? ஒன்று. இனி அவன் கழுத்துக்கு நாங்கள் வெட்ட போகிறோம். கழுத்து வந்து 3.5 இஞ்சில் வெட்ட போகிறோம். சின்னாக்களுக்கு வந்து நல்ல தாழ்ப்புமாவும் போடக்கூடாது, வடிவு இருக்காது. அப்போ நாங்கள் நோம்பலாக எப்படி கழுத்து வானா கழுத்து மாதிரி வைப்போம். அந்த கழுத்தான் வடிவு. ஓ, சித்திக்கும் தைக்க போகிறோம். நான் சொன்னான் படிப்பை பார்க்கணும், புறவை தைப்ப மாட்டேனே. சரி, பின்னுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன ரோப்புன் மாதிரி ஒன்று வைப்போம். அது நூல் கட்டுற மாதிரி வைப்போமா. இப்போ நாங்கள் இதையுமே வந்து 2 ஆக்கி விடுவோம் பின்னோக்குனுக்கு. சரி, அப்போ இப்போ மேல் சட்டையான் துண்டு வட்டி போட்டோம். முகலாம் தான் மேலே. அவாக்கு பார்த்தீங்கன்னா கை வைக்கல, கை வேண்டாமன்னுட்டு இந்த வைக்கைக்கு சும்மா நோம்பலாக சேப் கை வச்சான் எல்லாம். ஆனால் நான் சேப் கை வைக்கல, சும்மா நோம்பலாக சின்ன நான் ஒரு கை கொண்டு வைக்கிறேன். அப்படியே நாங்கள் நீ கீழ் பாவாடை துண்டுக்கு வெட்ட போகணும். அவள் கீழ் நீளம் வந்து 12.5 இன்ச்சு இருக்குது. அப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி தான் வெட்டி எடுப்போம். என்ன சின்னாக்களை பார்த்தீங்கன்னா இப்படி துணி எடுத்து தைக்கிறது நல்ல லாபமாக இருக்குது. ஏனண்டா சித்தா தைக்க அப்புறம் தைப்போம்மா. பார்த்தீங்களா இதை நான் அவன் 12.5 இன்ச்சு. அப்போ 12.5 விட போகிறோம். 12.5 13.5 விடுவோம். என்ற உள் துணி தானே. நாங்கள் இதை இப்படி 2ஆ வெட்டி போட்டு நான் மற்ற பக்கம் கொஞ்சம் சொத்தியாக இருக்குது. அப்போ அந்த சைட்டால் தான் குறைக்க போகிறேன். ஓ, சித்தாண்டே ஒன்றும் செய்யக்கூடாது. அப்புறம் மிஷின் தைக்க விட நான் வீடியோ போடலாம் போடும். என்ன ரித்திக் காதை பொத்தினாலும் கேட்கும். நான் சொல்ல ஒரு காதை பொத்தி கொண்டு நிற்கிறேன். எனக்கு ஒன்று விளங்க இல்லையாமண்டு. சரி, நாங்கள் இப்போ அவன் நீளம் வந்து 12.5, நாங்கள் 13.5 வெட்ட போகிறோம். அதை வெட்டி கழிக்க வேணும். சரி, இப்போ நாங்கள் 2 துண்டுமே வந்து எடுத்தாச்சு. முன்னுக்கு ஒரு துண்டு, பின்னுக்கு ஒரு துண்டு. சில பேர் வந்து அப்படியே மூட்டி விடுறது. இடுப்பில் ஒரு சைட்டு தான் அடிக்கிறதா, மற்ற பக்கம் அப்படியே ரவுண்டாக மூட்டி விடுறது. ஆனால் அப்படி மூட்டுறது வந்து இது மவுட்டு தைக்கிறேன்னு சொல்லி சொன்னால் சரியான கஷ்டமாக இருக்கும். குடவட்டு சட்டை இல்லாமல் வந்து அப்படி தான் தைக்கிற வினம். அப்போ நாங்கள் வந்து நார்மலாக அந்த குடவட்டு சட்டையோட இடுப்பு 2 துண்டாக தான் வச்சு தைக்கிறோம். நாங்களே அப்படி தைக்கிறது தான் வந்து பிறகு தைச்சல உடம்பு சொட்டு வச்சுட்டேன்னு சொல்லி சொன்னால் அந்த சட்டையை கலைக்கலாது தானே. சொட்டை அவுட்டு போட்டு போடலாம். அப்போ நாங்கள் வந்து அப்படி தான் தைக்கிறோம் நாங்கள் நார்மலாக. அப்போ அதை போல இந்த சட்டையுமே வந்து தைக்க போகிறோம். அப்போ 2 துண்டாக தான் நான் இது வெட்டி கொண்டிருக்கிறேன். அப்போ இனி அடுத்ததாக வந்து நெட்டை வெட்டுவோம். நாங்கள் உள் லைனிங் துணிக்கு வெட்டி எடுத்துட்டோம். இனி நெட் வெட்ட போகிறேன். நெட் வந்து மேலே வெட்டுவோம். முதல் மேல் துணிக்கு மேல் துண்டியை வச்சு அப்படியே வெட்டலாம் நாங்கள் நார்மலாக. ஏண்டா லைனிங் அளவு தான் வெட்டி போட்டு நாங்கள் இதில் தச்சு போட்டு மிச்சத்தை கழிச்சு விட்றோம் துணியால். அப்போ நாங்கள் இந்த நீளத்துக்கே வெட்டுவோம். உயரம் இதை வெட்டி போட்டு
இதே அளந்து வெட்டுவோம். ஏண்டா மற்றது நெட்டில் மிஞ்சுறது வந்து நாங்கள் போவாதல் செய்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அப்போ சும்மா வெட்டி என் கழிப்பான்ட்டு நான் இதை வந்து மடிக்கிறேன் அது சின்ன மெல்லிய சாஃப்டான துணியன்னாடி உருட்டி கொண்டு போகுது. அப்போ நாங்கள் இதை அப்படி பிரித்து போட்டே வெட்டுவோம். இஞ்சால் இவ்வளோ துணியுமே வந்து எங்களுக்கு மிச்சமாக வருது. இது நார்மலாக வெட்டி கழிச்சுனண்டா இவ்வளோ மணியாக போடும். இதில் நான் வந்து பின்னுக்கு ஒரு போ மாதிரி செஞ்சு வைக்க போகிறோம். அதை அப்புறம் வீடியோவில் காட்டுறேன் அப்படி செய்கிறேன்னு சொல்லி. இப்போ நாங்கள் இதுக்குள்ளே உள் துண்டுகளை வச்சுட்டு இப்படி வைப்போம் அங்கால. அப்படி இனி நான் கீழ் பாவாடை துண்டுக்கு வெட்ட போகிறேன். இது வந்து நீளமாக இருக்கிறனால நான் வந்து டபுளாக தான் வைக்க போகிறேன். ஆயிராக்கு வந்து கீழ் நீளம் 12.5 சொன்னேன். அப்போ இதில் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். நாங்கள் முதல் 24 கிடக்கு. அப்போ 12 போனால் இந்த 11 இருக்கு. அப்போ நாங்கள் இதை 12.5க்கு ஒருக்கா வெட்டி போட்டு மிச்சத்தை மேலே சின்ன துண்டாக வைக்கிற மாதிரி வெட்டுவோம். தான் வடிவாக இருக்கும் பெருசாக. அப்போ 12.5 13 14 வெட்டுவோம் மேல் துண்டுக்கு. அப்போ நாங்கள் இப்படியே மடிப்போம். அப்புறம் நீராக விராட்டி வடிவில்லாமல் போடும் சட்டு. பதிமூன்றைக்கு வெட்டி போட்டு சரி இவ்வளோத்தையும் வந்து நான் கீழே அந்த இது இந்த லைனிங் இருக்குதானே அதுக்கு மேலே வந்து இந்த 13.5 வெட்டின இந்த நீள துணியை வைக்க போகிறேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதை சின்ன நான் வைக்க போகிறேன். தான் அந்த பெரிய 40 ஃப்ராக் மாதிரி நீட்டாக இருக்குமென்ற ஒரு நம்பிக்கையாக இருக்குது. தச்சு முடியத்தான் வடைவு தெரியும். நான் தச்சு போட்டு ஆதராக ஒருக்கா நல்ல மனநிலையில் இருந்தால் போட்டும் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து இதில் சேர்த்து விடுவோம். அவள் நித்திரியா போயிட்டா இன்றைக்கு ஒரே குழப்பம் வெளியில எல்லாம் கொண்டு போய் கொண்டு வந்தது. அப்போ அழுதோன்னு தான் நிற்கிறேன். நான் நித்திரியால் எழுமினோன்னா வீடியோ ஓடுறதுக்கு முன்னே எழுமினான்னு சொல்லி சொன்னால் நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இதில் சேர்த்து விடுறேன். அப்போ இவ்வளவு தான் நான் வந்து இதுக்கு பயன்படுத்த போகிறேன். பெல்ட்டு தேவையில்லை பின்னுக்கு பூ வைக்கிறனாடி. அப்போ இதை வந்து நாங்கள் பூ வைப்போம். 2 பூ லேசும் கொஞ்சம் கிடக்கு அதையுமே சேர்த்து ஒரு சட்டை மாதிரி தைக்க போகிறோம். வாங்க நாங்கள் எப்படி தைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இனி சரி நான் வந்து தைக்கிறதுக்கு வந்து ரெடி ஆகி வந்து இருந்தாச்சு. பார்த்தீங்களா இந்த கலரில் ஒரு துணி ஒன்று வச்சிருக்கிறேன். ஏன்னு சொல்லி சொன்னால் களத்துக்கு வந்து சாமோசிலியை திருப்பி அடிக்க இதுகளுக்கு அப்படி சுருக்க பார்க்கும். அப்போ இதை வந்து வச்சு அடித்தா அது நீட்டாக திரும்பி வரும்னு சொல்லி போட்டு சிவப்பு கலர் லைனிங் பீஸ் பார்த்தேன்னு சிவப்பு கிடைக்கல. பின் இது கிடந்தது. இதை நாங்கள் பொருத்தி போட்டு தான் எடுக்கணும். அதுவுமே வந்து சின்னனாக இருக்கிறனாடி காணாமல் இருக்குது. இது கட் பீஸில் நான் வந்து எடுத்தேன். நான் பின் அது சின்ன துண்டு தான் மிஞ்சி இருந்தது. பின் அதில் சின்ன நான் வட்டி எடுத்தேன். அப்போ நான் இதை வந்து முதல் பொருத்த போகிறேன்னா சரி நான் வந்து இதை பொருத்தி அடித்து இந்த கரைகளையும் மடித்து தைச்சாச்சு. நீ நாங்கள் துணியில் வச்சு தைப்போம். அப்போ நாங்கள் வந்து மேல் துணியை முதல் எடுப்போம். இந்த சட்டைக்கு வந்து பெலிட் வைக்க தேவையில்லை. அதில் வந்து நான் பெலிட்டுமே வந்து வெட்டையில். அப்போ நாங்கள் முதல் இதை அப்படி முதல் அடிப்போம். சட்டையை துணியில் வச்சு அடிப்போம். சரியான வளம் வச்சு அடிக்கலாம். ஏனண்டா இதில் தான் நான் கழுத்து திருப்பி எடுக்க போகிறோம். அப்போ நாங்கள் முதல் இதை எப்படி வைக்கணும், நல்ல ஷைனிங் பக்கத்தை தான் உள்ளுக்கு வைக்கணும். நெற்றுக்கால ஷைனிங் தெரியக்கூடிய மாதிரி வைக்க வேணும். அப்போ நாங்கள் வந்து இதை அப்படியே வச்சு போட்டு இப்படியே அடிப்போம். மேலடி அடிப்போம். மிஷின் வந்து கொஞ்சம் சிக்கலைத்தான் கொடுக்கு. பாப்போம் முருக்கா எடுத்ததுக்கு இன்னும் முருக்காலம் திருத்தையில. இப்போ தைக்க அப்புறம் கட்டி கொண்டே வருது. இன்னும் பிரச்சனை 2 பிள்ளைங்கள. நானும் அன்றைக்கு ஒரு 10 ப்ளவுஸ் வந்து சொல்லி ஒரு வீடியோ போட்டேன். வீடியோப்போ தைக்கிறேன் நூல் அறுத்து கொண்டே இருக்குது. பெரிய கரைச்சலாக போட்டு ஒரு வழியாக தார்னு சொன்ன உடுப்புகள் வந்து நாங்கள் அந்தந்த தவணையை கொடுக்கணும். கொடுத்தா தான் எங்கள்கிட்ட ஆர்டர் வரும். நாங்கள் ஏமாத்தினோம்னு சொல்லி சொன்னால் திருப்பி ஆர்டர் வாடுறது கொஞ்சம் கஷ்டம். அப்போ நான் உழவு நாளுமே வந்து கொஞ்ச நாள் வீட்டில் இல்லைன்னு தைக்கல. பிறகு நான் வந்துட்டு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லி இப்போ கொஞ்சம் வேலையில் வர தொடங்கிட்டு. அப்போ நாங்கள் சொன்ன தவணைகளை கொடுத்தா தான் அதை நம்பிக்கையாக கொண்டு பக்கண்டு தரங்கள் அவசரம்னு சொல்லி சொன்னாலும். அப்போ நான் சொன்ன தவணையை கொடுக்கணும்னு சொல்லி போட்டு அந்த ப்ளவுஸை 20 ரூபா தைச்சி ஒரு 2 நாளில் ஒரு 10 ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தேன். நான்
நாங்கள் இதை அப்படியே ஃபுல்லாக ஒரு மூட்டி எடுத்து போட்டு மற்றதும் அப்படித்தான் எடுக்க வேணும். எடுத்து போட்டு பார்ப்போம் மிச்சது. சரி பார்த்தீங்களா வந்து எங்கள்கிட்ட நெட் துணிக்கு மேலே லைனிங் பீஸ் வச்சு அடித்து எடுத்தாச்சு. இனி நாங்கள் கழுத்தை வச்சு தைச்சு திருப்பி எடுக்க போகிறோம். கழுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். நான் இதை வந்து இதில் வச்சு தைக்க போகிறேன். சரி நாங்கள் வந்து இந்த கழுத்துக்கு வந்து வச்சு தைப்போம். இதை நாங்கள் கழுத்தை இப்படி ஃபுல்லாக தைச்சி போட்டு பார்ப்போம். சரி கழுத்தை வந்து இப்படி திருப்பி அடிக்கணும். அப்போ தான் அந்த லைனிங் உள்ளுக்க வேறு கலர் வச்சாலும் வெளியில் தெரியாத மாதிரிக்கு திருப்பி அடித்து இப்படி ஒரு அடி போட்டோம்னு சொல்லி சொன்னால் வெளியால் வந்து தெரியாது வேறு துணி தான் வச்சு கிடக்கண்டு. நார்மலாக இப்படி வைக்கிறது கழுத்துகளுக்கு. ஆனால் சில உடுப்புகளுக்கு தெரியும் அப்போ துணியால். இப்போ சில கலர் துணி இப்போ மஞ்சளுக்கு எல்லாம் வேறு கலர் லைனிங் துணி வச்சு அடித்தோம்னு சொல்லி சொன்னால் அப்படியே தெரியும் மேலால. பின்ன நாங்கள் எது வைக்கணும்ன்ற அதை பார்த்து தான் வச்சு தைக்க வேணும். அப்போதான் உடுப்புகள் வந்து நீட்டாக இருக்கும். இல்லாட்டி பார்க்க ஒரு அடிக்கின்ற மாதிரி இருக்கும். நான் இதை வந்து வச்சிருக்கிறேன். இதை திருப்பி அடித்து இதுக்கு லேஸ் எல்லாம் வச்சு அடிக்க வைக்க பார்த்தீங்கன்னா தெரியாது இந்த துணி இருக்குன்னு சொல்லி. அப்போ நாங்கள் இதை அப்படி திருப்பி அடித்து போட்டு இதை போலயே மற்ற பின்துண்டுக்கும் வந்து அடிக்க போகிறேன். நான் அதையுமே வந்து அடித்து போட்டு சேர்த்து அடுத்த கட்டம் என்ன செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். சரி நாங்கள் வந்து கழுத்து நான் இதில் இந்த பின்துண்டுக்கு திருப்பி அடித்து எடுத்துட்டேன். இனி நான் இதை வந்து இப்படி வச்சு மூட்டுவோம். இதுக்குள்ளேயே வச்சு மூட்டினா நாங்கள் வந்து இந்த ஷோல்ட்ரான் துணி வந்து நீட்டாக நிற்கும். அந்த அண்டி கொண்டிக்காது. நாங்கள் வந்து இப்படி திருப்பி மூட்டைக்க பார்த்தீங்களாண்டா அது வந்து அண்டி கொண்டு நிற்கிற மாதிரி நிற்கும். நாங்கள் இப்படி மூட்டினோம்னு சொல்லி சொன்னால் இந்த துண்டு இப்படி இதில் அண்டி கொண்டு நிற்கும். அப்போ நாங்கள் இந்த கழுத்தை ஒரு துண்டை தைச்சி போட்டு மற்றதை வந்து தைக்காமல் எடுத்து வச்சுருக்கணும். எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு மூட்டணும். இதை வந்து இப்படி வச்சு இப்படி திருப்பி மூட்டினோம்னு சொல்லி சொன்னால் அது நீட்டாக வரும். மண்டாத மாதிரி இருக்கும் முன்னுக்கு முன்னியில். அப்போ நாங்கள் அப்படி ரெண்டு பக்கத்தையும் மூட்டுவோம். முதல் பார்த்தீங்கன்னா கரண் வந்து நின்று இருக்கா டிம் பண்ணி வர நான் இல்லை சூச்சியை நிப்பாட்டிட்டு இந்த வீடியோ எடுக்காம விடுவோம்னு சொல்லி போட்டு எழும்பி போட்டேன்னு. அப்போ மிஷின் சுவிட்ச் வந்து வாரணுக்கா போட்டுட்டு வரேன். சரி அப்போ நாங்கள் வந்து நீ இதை தைப்போமா? சரி பார்த்தீங்கன்னா இது இப்படி வரும். அப்போ நாங்கள் மெட்ட துண்டையுமே அப்படியே வச்சு மூட்டுவோம். மாணவன் ஒரு சைக்கிளில் ஓடி ஓடி திரிகிறாரு. என்ன ஒன்றுக்கேம் கை வைக்கக்கூடாது. ஃபேன் போட வேண்டாம். ஃபேன் பண்ண அச்சா பிள்ளை இல்லை. ஃபேன் போட்டு அங்கே சித்தாண்ட வீடியோ கரமுறோன்னு ஒன்று இருக்கும். நிப்பாடுவோம் ஃபேன். நாங்கள் புறா போடுவோம். சரி நாங்கள் மெச்ச துண்டையும் வந்து மூட்டுவோம். அச்சா சட்டை தாங்க சித்திக்கும் தைப்போம். என்ன பொம்மை சட்டை இல்லாட்டி என்ன சட்டை வேணும்? நாங்கள் வந்து இதை தச்சு போட்டு இந்த உள் துணி இருக்கு தானே இதை வந்து நாங்கள் இப்படி வச்சு மூட்டை வேணும். வேண்டாம் அது வெளியால கம்பி வராமல் இருக்கணும்ன்றக்காண்டி நாங்கள் இஞ்சால ஒரு தையல் நார்மலா போடுவோம். பயமா இருக்கும். சரி நாங்கள் வந்து எங்கள்ட சட்டையை வந்து மேற்துணி வந்து மூட்டி எடுத்தாச்சு. ஃபுல்லாக தச்சு முடிஞ்சது. இனி நாங்கள் பின் ஓப்பனுக்கு தான் வைக்க வேணும். பின் ஓப்பன் வந்து நான் கட்டுற மாதிரி செய்வோம்ன்ற ஒரு யோசனையில் இருந்தேன். ஆனால் அது வந்து சிலது அவளுக்கு போட பின்னுக்கு பொம்மிக்கொண்டு நிற்கிறது தெரியா சின்னால் தானே அப்புறம் சினப்படுவான்ட்டு நான் வந்து சட்ஸ் வைக்கிற மாதிரி தைக்க போகிறேன். அப்போ நாங்கள் சட்ஸ் வைக்கிறதுக்கு முதல் இதை நாங்கள் இப்படி மூட்டுவோம். சட்ஸ் வைக்கிறதுக்கு உள்ளுக்கு ஒரு துணி வச்சு மூட்ட வேணும். அப்போ நான் அதை வந்து இப்போ வச்சு மூட்ட போகிறேன்.
அப்போ ஒரு உள்ளான் சாமஸ் துணியில தான் எடுத்துருக்கிறோம் உள்ளுக்க வைக்கிறது பார்த்தீங்கன்னா அதை வந்து நாங்கள் இப்படி மூட்டுவோம். சிப் வைக்கலாம். சிப் வந்து என்னட்ட கருப்பு தான் இப்ப இருக்குது, அது வந்து இப்ப எடுக்கல இல்லை. இனி பாத்தீங்கன்னா இதை நான் இப்படி மடிச்சு இதுல இப்படி திருப்பி அடிச்சிட. என்னடா அது இந்த துணியல் சாம துணியல் வந்து சில அந்த ஈஞ்சி துணியல் நூல் இழுபட்டு வந்துடும். அப்ப அதால வந்து நாங்கள் எவ்வளவுத்துக்கு நூல் தெரியாம அந்த சைடுகள் தெரியாம அடிக்கிறோமோ அவ்வளவுத்துக்கு வந்து நாங்கள் அடிக்கணும். அப்பதான் அது ஈயாம இருக்கும். சட்டை கொஞ்ச நாள் கூட பாவிக்கும். இல்லாட்டி இது துணி இஞ்சியே சட்டை பழுதாக்கணும். அப்ப நாங்கள் வந்து இப்படி ஒரு அடி ஒன்று போட்டோம்னு சொல்லி சொன்னா நீட்டா இருக்கும். சரி, நாங்கள் இப்ப அடுத்த கட்டமா வந்து இதை வந்து இதுல அடிக்கணும். இப்படி குத்தக்கூடிய மாதிரி தான் அடிக்கணும். அப்ப நாங்கள் இதை வந்து சின்ன நான் ரூபா மடிச்சு தைப்போம். இதுலதான் அந்த சட்ஸ் வச்சு கட்ட போறோம். இப்ப நாங்கள் இதை வந்து இப்படி குட்டியா மடிச்சு தைச்சு போட்டு இப்ப இந்த மடிச்ச துணியிலேயே வச்சு நான் இதை மூட்டி விட போகணும். இப்படி குத்த குடின மாதிரி கீழே கொஞ்சம் மூட்டுவோம், மேலே ஓப்பனா விடணும். அப்பதான் அவ போட்டு கலட்ட கொள்ள சுவமா இருக்கும். அப்போ ஒரு கொஞ்சம் மூட்டி போட்டு மேலே சட்ஸ் வைக்கிற அளவுக்கு விட்டுட்டு சரி, எங்கண்ட இந்த துண்டு வந்து ரெடி ஆயிட்டு நாங்கள் கை வைக்கல முன்னாடி கைக்கு நாங்கள் இது வைக்க போறோம். ரோஸ் மேரி வெட்டி வச்சிருக்கிறேன், அதைத்தான் நான் வந்து வைக்க போறேன். பாத்தீங்கன்னா இந்த கோஸ் மேரி நான் வெட்டி வச்சிருந்தேன். அப்ப கை இதுக்கு நீளமா வேணும்னு சொல்லி போட்டு டேல வந்து மூட்டி வச்சிருக்கிறேன். துணியை வந்து இப்படி குரோஸா விட்டணும். அப்படி வெட்டி போட்டு தான் வைக்கக்குள்ள வந்து அந்த நீட்டா ஊழா வரும். அப்ப நான் வந்து இதை இதுல வச்சு தைக்க போறேன். கைக்கு வந்து கை வைக்காத இடங்கள்ல வந்து இப்படி குரோஸ் வந்து வைக்கலாம். இது வந்து பெப்பிங் மாதிரி வைக்கிறது கடையில விற்குது. பெப்பிங்னு சொல்லி கேட்கலாம் போல, ஒரே கலர்ல எல்லாம் விற்குது. இப்ப கருப்பு சட்டைகளுக்கு எல்லாம் தேவையான பெப்பிங் எல்லாம் விற்குது. ஒரு சின்ன இதுல சுத்தி போட்டு விற்கிறது. அப்படி அதை வேண்டி அப்படி வச்சு தைக்கலாம் சொல்லுவாங்க. இல்லாட்டி நாங்கள் துணியால் இருந்தா இப்படி வெட்டி போட்டு குரோஸா வெட்டி போட்டு அதை வந்து வச்சு தைக்கலாம், வடிவா இருக்கும். கழுத்துகளுக்கு எல்லாம் பெப்பிங் நோமலா வச்சு தைக்கவே வடிவா இருக்கும். அப்ப நாங்கள் இதுக்கு வந்து கைக்கு வைப்போம் நோமலா. இதே மாதிரி மற்ற கைக்கு வச்சுட்டு நாங்கள் திருப்பி அடிப்போம். சரி, நான் வந்து இந்த பெப்பிங் மாதிரி வச்சு முடிஞ்சது. இதை நான் இப்படி திருப்பி அடிக்க போறேன். அதை அப்படியே திருப்பி அடிச்சா சரி. இப்போ நாங்கள் 2 சைடையும் அடிச்சு போட்டு மிச்சம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். சரி, நாங்கள் வந்து கையெல்லாம் மூட்டி மேல் பக்கம் சரியாயிட்டு சரியான வேலை முடிஞ்சது, ஃபுல்லா முடிஞ்சது. நாங்கள் இதுக்கு லேஸ் தான் வச்சு அடிக்கிற குறை ஒன்று இருக்குது. லேஸுக்கு வந்து நான் நூல் மாற்ற வேணும், கோட் நூல் தான் போட வேணும். ஏண்டா கோட் லேஸ் தான் வைக்க போறேன். அப்ப நாங்கள் சட்டையை ஃபுல்லா தைச்சிட்டு கடைசியா வந்து லேசை வைப்போம். அப்ப நான் இனி கீழ்த்துண்டுக்குரிய வேலையை செய்ய போறேன், பாவாடை துண்டுக்கு. அப்ப நாங்கள் வந்து முதலாவதா உள் லைனிங் துணியை மூட்டுவோம். இந்த சாமஸ் துணி இருக்குத்தான், அதை வந்து நான் சுருக்கா தான் வச்சு தைக்க போறோம். அப்ப நாங்கள் சாமஸ் துணியை வந்து தைக்க உள்வளத்துக்கு தைச்சோம்னு சொல்லி சொன்னா இந்த இது வந்து தெரியாது. கீழான இந்த நடு தையல்கள் வந்து தெரியாது. உள்ளுக்கையும் தையல் இல்லாம வெளியாளையும் தையல் இல்லாத மாதிரி இருக்கும். அப்ப நாங்கள் வந்து இதை அதுல வச்சு சுருக்கா தான் நான் தைக்க போறோம் இந்த சட்டை. அப்ப நாங்கள் நடுவுல மாக்க போட்டுட்டு சுருக்கு பிடிச்சு தைப்போம். அப்படி நடு மாக்கடியில வச்சுட்டு இதுல சட்டையில முள்ள மார்க் பண்ணிருக்கு. அப்ப நாங்கள் இங்கே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கி கொண்டு வருவோம். அப்படியே சில பேர் நூலோடு சுருக்கலாம். எனக்கு வந்து இப்படி மிஷின்ல வச்சு சுருக்க ஈஸி மாதிரி. அப்ப நான் மிஷின்ல தான் வச்சு நோமலா போட்டு சுருக்குறேன். நான் இப்படி நான் ஃபுல்லா சுருக்கு பிடிச்சிட்டு பாப்பேன். 2 பக்கத்துக்கும் லைனிங் துணி வச்சு பிடிச்சிட்டு மிச்சம் என்ன செய்யறேன்னு சொல்லி நான் காட்டுறேன். சரி, நான் வந்து உள்ள லைனிங் துணி வந்து மூட்டி எடுத்துட்டேன். இனி நான் மேலால மெட்ட துணியில வச்சு மூட்டி எடுக்க போறேன். அப்ப அதேமை வந்து நான் காட்டுறேன் பாருங்கோ. முதலாவதா வந்து அந்த நீளமா வெட்டின துணியைத்தான் வைக்கணும் கீழே. 2ஆம் மெட்ட துணி வந்து மேல வைக்கிற துணி. அப்ப நாங்கள்
கீழே வைக்கிற அந்த நீளமான துணியை முதல் வச்சு சுருக்கு பிடிப்போம். அப்படியே அதையுமே வந்து இந்த லைனிங் மூட்டின மாதிரி தான் மூட்டுறது. சின்ன சின்ன சுருக்கு பிடிச்சி தான் மூட்ட போறோம். அப்ப இதையுமே வந்து இப்படி மூட்டுவோம். சரி, நான் வந்து அந்த உள்ளுக்க வைக்கிற மேலால இருக்கிற சின்ன துணி வந்து மூட்டி எடுத்தாச்சு. இனி நாங்கள் பெருசா உள்ளுக்க நிக்கிறத நாங்கள் வந்து இதில் வச்சு சுருக்கி எடுக்க போறோம். அப்படியே பாத்தீங்கன்னா மற்ற பக்கமே அப்படியே தச்சு போட்டு தொடர்ந்து நாங்கள் என்ன செய்யறோம்னு சொல்லி பார்ப்போம். சரி, நான் தச்சு ஆதரா அந்த சட்டை வந்து முடிவிடத்தை கண்டு கொண்டு இருக்குது. இனி நாங்கள் எல்லாம் இந்த உள்ளுக்கு வழியில எல்லாம் நல்ல சுருக்கெல்லாம் வச்சு நல்ல இதாக தச்சு எடுத்துட்டேன். அப்போ நான் நீ சைட்டு மூட்டணும். பின்னுக்கு ஒரு போவும் ஒன்று வைக்கணும். போ ஒன்று வச்சு இதில் தைக்க வேணும். அப்போ நான் வந்து போவுக்கு இப்படி ஒரு துணியை வந்து மூட்டி எடுத்து வச்சிருக்கேன். நாங்கள் இனி இதை இப்படி சுருக்கி எடுக்க வேணும். போவுக்கு சுருக்கி எடுத்தா நல்ல போ மாதிரி வரும். அதை நாங்கள் இதில் வச்சு அடிச்சு விடலாம் நீட்டாக. இப்போ நாங்கள் அதை சுருக்கி எடுப்போம். அளவுகள் வந்து குறித்து வச்சிருக்கிறேன். அப்போ அதை வந்து நாங்கள் அப்படி நீரை அடித்தா உடம்பளவு சட்டை வரும். பார்த்தீங்கன்னா நான் ஒரு போ ஷேப்பில் எடுவோம்னா அது பூ ஷேப்பில் வந்திருக்கு. இது சுருக்கு கொஞ்சம் கூட வச்சுனாடி பூ மாதிரி வந்துட்டு. ஆனால் அதுவுமே வந்து ஒரு வடிவாக இருக்குது. போ செய்கிறேன்னா வந்து ஒரு 2 சுருக்கு தான் வைக்கிறது. அப்போ நான் வந்து ஒரு பூ ஷேப்புக்கு எடுத்து வச்சுக்கேன். அப்போ நாங்கள் இதை இப்படி பின்னுக்கு வச்சு தைச்சி விட நல்ல சூப்பராக இருக்கும். பின்னுக்கு ஒரு பூ வச்ச மாதிரி. அப்போ நாங்கள் வந்து இதை கையால் தான் தைக்க போகிறோம். நான் மிஷினால் இதை அடிக்க போய்க்க இது வந்து இப்படி சப்பழிஞ்சு ஒவ்வொரு ஷேப் இல்லாமல் வரும். அப்போ நான் இதை கடைசியாக தான் தைக்க போகணும். அப்போ நான் இதை லாச்சிக்க கவனம் வச்சுட்டு ஆதரா வந்து அழுது கொண்டு இருக்கிறோம். அப்போ நாங்கள் இனி சைட் அடிப்போம் உடம்பளவுக்கு. அப்போ இதை வந்து எல்லாம் நான் கீறி வச்சிருக்கிறேன். இது வந்து அடிக்கிறதுக்கு தான் விஷயமே இருக்குது. உள்துணியால் புரிம்புரிம்பா தான் அடிக்க வேணும். அப்போ தான் சட்டை வந்து நீட்டாக வரும். அப்போ நாங்கள் வந்து இதை அப்படியே அடிப்போம் முதல் மேலான. அப்படியே மேலே அடிச்சு கொண்டு வந்துட்டு கீழே வந்து அடிக்க வரைக்குள்ள பாத்தீங்கன்னா இப்படி வெளியால் எடுத்து லைனிங் பீஸை தனியாக அடித்தோம்னு சொல்லி சொன்னால் சட்டை வந்து போட்டிருக்கோம். அப்படியே விரிஞ்சு வடிவ நல்ல நீட்டாக நிற்கும். இப்போ நாங்கள் வந்து இதை வந்து சேர்த்து அடித்தோம்னு சொல்லி சொன்னால் சும்மா சட்டை போட்ட மாதிரியே இருக்கும். அப்போ நாங்கள் அதில் வந்து ஒரு கவனத்தை செலுத்தி ஒவ்வொரு துணியையுமே வந்து இப்படி கடைசி கட்டத்தில் வந்து நாங்கள் புரிம்பா அடிக்கணும். அப்போ தான் சட்டை வந்து நீட்டாக இருக்கும். அப்போ நான் வந்து ஒரு பக்கம் அடிச்சுட்டேன்னு நீ மற்ற உள் துணிகளை புரிம்பா அடிக்கணும். வெளியால் இருக்கிற லைனிங்கள், வெளியால் இருக்கிற நெட் துணி எல்லாத்தையும் புரிம்பா அடிக்கணும். பேர நிப்பாட்டுங்கோ. நாங்கள் இதே வந்து இப்படி அடிப்போம். அப்படி அடிச்சு போட்டு இனி அதுக்கும் அடுத்த துணியையும் வந்து நாங்கள் புரிம்பா தான் அடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அப்படியே நல்ல சூப்பராக அடிச்சு எடுத்துட்டேன். அதை போல நான் மற்ற பக்கத்தையுமே அடிச்சு போட்டு சட்டை இந்த முடிவு கட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து ஆதிராக்கு நான் போட்டு பார்க்கல. அது என்னென்று அவ்வளவு என்ன சொல்கிறேன் நித்திரியால் எழும்பி அழுது கொண்டு இருக்கிறா. அப்போ நாங்கள் வந்து இன்றைக்கு போட்டு பார்க்கல. இது கிஞ்சலம் இது இஞ்சலம் இஞ்சலம் இஞ்சல சித்தாண்ட கண்ணு கட்டின தூரத்தில் இருக்கணும்.
இல்லாட்டி சிக்கலா போ. சரி. ஓ இல்ல இந்தியாவில் இதுல இருங்க. ஓ ஓ சரி சரி சரி. ஓம் சரி. சித்திக்கு வந்து கொஞ்சம் தடிமன் குணமா இருக்குது. இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாது வந்து கொஞ்சம் உளப்படியெல்லாம் கூடவா இருக்கும். அப்ப நாங்கள் கொஞ்சம் கவனமா இருப்போம். அடுத்து ஓமாம். சரி பாத்தீங்கன்னா அதுல சட்டை வந்து நல்ல சூப்பரா ரெடி ஆயிட்டுது. இனி போட்டு தான் அழகு பார்க்க வேண்டி இருக்குது. அதுக்கிடையில பாத்தீங்கன்னா அந்த கீழே வந்து நாங்கள் எல்லாம் மடிச்சு தைக்க வேணும். இல்லாட்டி பாருங்க இப்பயே நூலை கிளம்பி வருதுன்னு சொல்லி அப்ப நாங்கள் முதல் இதை மடிச்சு தைச்சு போட்டு சட்டைக்கான அலங்கார வேலைகளை செய்வோம். இதான் பிடிச்சிருக்கு என்ன தெரியல பழம் போட்டு பாப்போம் என்ன பிடிச்சிருக்கு. சரி நாங்கள் வந்து இப்ப எங்க அலங்கார வேலையில தொடங்க போறோம். பாத்தீங்கன்னா லேஸ் வைப்போம். முதல் சுத்த வர வைப்போம். கழுத்துக்கு லேஸ் வச்சு போட்டு நல்ல கோட் லேஸ் ஒன்று வேண்டி வச்சிருக்கிறேன். இதை வந்து பின்னைக்கு இருந்தே வைப்போம். அப்பதான் கொஞ்சம் வடிவா இருக்கும் சட்டை. ஆதிராவுமே வந்து ரெடியா நிக்கிறோம். ஒரு சட்டையை போட்டு பார்ப்போம்ண்டு நானும் போட விட மாட்டான்னு தான் நச்சு கொண்டு இருக்கிறான். இப்ப வரைக்கும் பார்ப்போம். போட எலுமெண்டா போட்டு எடுக்கிறானே நாதரா ஏன்னா ரித்தி அண்ணாவுமே வந்து ஆவலா இருக்கிற தங்கச்சிக்கு ஒருக்கா போட்டு பார்ப்போம்னு சொல்லி. இது யார்கிட்ட தங்கச்சி? ஆதிரா ஆச்சு தங்கச்சி வேக்க இருக்கேன் கொண்டாடி. ஆதிரா ஆச்சு தங்கச்சி சித்தின்ற தங்கச்சி என்ன அப்ப வேண்டாமோ? ஏனடா தங்கச்சி ஒண்ணு ஒண்ணும் இதண்ட கூட சித்தே கரண்ட்களுக்கு கை வைக்க கூடாது. சித்திஞ்சாலும் வாங்குவோம். ஆதிராம் வந்து எட்டி பாக்குறா கமராவுக்குள்ள என்னன்னு தெரியுதோன்னு சொல்லி மேசையில ஏத்தி விடலாம். தச்சில தட்டி விழுத்தினா போன் ஸ்டாண்ட்ல போட்டுக்கிறாங்க. அப்படியே படிச்சு விட்டுறோம்னு. சித்திக்கு அச்சா புள்ள என்ன ஃபுட்போயோ தேவாரம் கொண்டு பாடி காட்டுங்க. நர்சரில படிப்பீங்க தேவாரம் திருச்சிட்டம்பலம் சொல்லி எல்லாரும் லைன் பண்ணுங்கன்னு சொல்லி தேவாரம் பாடுவீங்க. பாடி விட முருகன். தான் பார்ப்போம். சரி நாங்கள் வந்து லேஸ் எல்லாம் வச்சு வடிவ அடிச்சாச்சு. கழுத்துக்கு தான் வச்சிருக்கு. இடுப்புக்கு வேண்டாம் வேண்டாம். இது இப்படி நிக்கிற நாடு பொம்மலா நிக்கிற நாடு இடுப்புக்கு வச்சா பெருசா எடுப்பா தெரியாது. அப்ப நாங்கள் வந்து நீ பூவை வச்சு தைப்போம். இப்படி அப்ப நாங்கள் பூவை வச்சு தைச்சு பின்னுக்கு அந்த பூவை வச்சு தைச்சிட்டு நாங்கள் ஆதிராக போட்டு சட்டை ஒருக்கா வடையை பார்ப்போம். சரி பாத்தீங்கன்னா ஆதிராண்ட சட்டை வந்து நல்ல சூப்பரா ரெடி ஆயிட்டு. இப்ப நான் வந்து பின்னுக்கெல்லாம் பூவெல்லாம் வச்சிருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து கொண்டு போறேன். போடலுமெண்டா போட்டுட்டு தூக்கி கொண்டு வரேன்னா
அவள் வெயிட் பண்ணுங்க வார ரைட். பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிட்டு கண்ணாடி வேண்டாம் என்ன ரைட். எங்கள் ஆதிராமாவுக்கு வந்து நான் நல்ல வடிவாக சூப்பராக ஒரு சட்டை ஒன்று தச்சு போட்டாச்சு. நான் திரும்பி காட்டுங்க. எப்படி சொட்டு உடம்பு தானே சொட்டு அடிக்கணும். உடுப்பு பக்கத்தில் அடித்தா தானே இப்படி நிற்க வேண்டாம். பெலிட் வைக்கிறது தான். நாங்கள் பின்னுக்கு பூ வச்சு நாடி அப்போ இப்படியே தூக்கி காட்டுவோம் பிள்ளையே. இப்படி தூக்கி இருக்கா காட்டுங்க. இப்படி காய்ச்சங்கள் எல்லாம் போட்டு நல்ல சூப்பராக ஆதாமா நிற்கிறா. அச்சா ஜாடி காட்டுங்க. அப்போ நாங்கள் வந்து ஆதிராவுக்கு வந்து நாங்கள் பிறந்த நாள் செய்யலை. நோம்பலாக செய்யணுமென்று தான் நினச்சது. அவள் பிறந்த நாள் வந்து ஒரு முள்ளிவாய்க்கால் நினைவு நாள். எங்கள்ட தமிழற்றியை ஒரு மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கிறனாலே நாங்கள் வந்து அதை செய்யலை. அப்போ ஆதிராவுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவள் அப்புறம் யோசிப்பாளோ எனக்கு ஒன்றும் செய்யலை அண்ணாக்கு எல்லாம் செஞ்சிட்டேன்னு சொல்லி. அப்போ அதால் வந்து நாங்கள் இன்னொரு நாளைக்கு அவளுக்கு ஒரு கேக்கு வெட்டி ஃபோட்டோவில் எடுத்து போட போகிறோம். ஃபோட்டோவில் எடுப்போம். ஏண்டா வளர்ந்த அப்புறம் அண்ணாண்ட ஆல்பம் இருக்கேக்க வந்து தனக்கு இல்லைன்னு சொல்லிக்க அவள் யோசிப்பா. அப்போ அதால் வந்து நாங்கள் நோமலாக செய்யத்தான வேணும். பின்ன அதுக்காண்டி வந்து நாங்கள் நோமலாக செய்வோம். பிறகு அந்த நாள் கழித்து பிறகு ஒரு நாள் இன்னொரு நாள் செய்வோம். அப்போ அதை வந்து நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்வோம். காணொலியை எடுக்கலுமெண்டா எடுத்து உங்களோட பகிர்ந்து கொள்வோம். அப்போ அவள் சிவப்பு சட்டையை கண்டோன்னமே ஓடி வந்துட்டா. இதுக்குள்ளே வந்து பார்த்துட்டு தான் போனோம். அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டு போடுவான்னு சொல்லியே. அப்போ அதால் வந்து நான் தூக்கி கொண்டு போய் கொண்டு வந்து போட்டாச்சு. கொஞ்சம் பெருசு மாதிரி தாங்கடா ஒரு சொட்டு சைட்டால் பிடிச்சா நல்லா இருக்கும். அப்போ நாங்கள் வந்து சட்டையை கலட்டி போட்டு சைட்டால் ஒரு சொட்டு பிடிச்சிட்டேனே. பிறந்த நாளுக்கு சும்மா போட்டு கோயிலுக்கு ஒருக்கா போவோம் என்ன. அச்சா வைக்க ராகு புதுச்சட்டைண்டா அவ்வளோ ஒரு விருப்பம் என்ன. அங்கே கமரா பாருங்க, அங்கே பாருங்க. புதுச்சட்டைண்டா அவ்வளோ ஒரு விருப்பம். அப்போ நாங்கள் வந்து ஆதிராக்கு ஆசையாக ஒரு சட்டை ஒன்று தச்சு போட்டு ஒரு காணொலியாக எடுத்தாச்சு. அப்போ நாங்கள் வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களோட கருத்துக்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கோ. நாங்கள் வந்து அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்ளும் நான் மிதுசா ஆதிரா. நன்றி.